எங்கள் ரவுடி விடிய காலையில் கோழிப்பிடலாம் 5 மணிக்கு கன்று போட்டுருச்சுங்க. அப்படியே எங்கள் பேபி கன்றுக்குட்டி மாதிரியே இருக்குங்க. முன்னாடி பார்த்தா பேபியை வந்து விற்றோம், அதே மாதிரியே தான் இருக்குது. அதுவும் கெடேரி தாங்க, இதுவும் கெடேரி தான். இப்படி போட்டதும் கெடேரி தான் போட்டிருக்கு. கோழிப்பிட அப்போ நேரத்துலேயே கடைக்கு போயிட்டாங்க. இது வந்து இன்னும் மாசி போடலாமா, மாசி போட்டுருச்சுன்னா எடுத்து கவரில் போட்டு போய் நான் வந்ததுக்கப்புறம் போட்டுக்கிறேன்னாங்க. இதுவும் நானும் பச்சை தட்டை போட்டு பார்க்குறேன், வர தட்டை எடுத்து போட்டு பார்க்குறேன், அப்பயும் வந்து மாசி போடலங்க. 2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ தான் எங்கள் கன்றுக்குட்டி எந்திரிச்சு மெதுவாக நடக்க ஆரம்பிக்குது. சரி பால் விட்டு அப்படியே நம்மளும் பாலை கறந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கன்றுக்குட்டிக்கு பால் விட்டுட்ருந்தேன். ஆடு கன்று போட்டுட்டாலே இந்த காக்காய்ங்களுக்கு எப்படி தான் தெரியும்னு தெரிலங்க. காக்காய் வந்து சுற்றி நின்றுக்குது, ஒரு 5-6 காக்காய் போகவே மாட்டேங்குது. ஒரு 2-3 வெடியை வச்சு விட்டு அப்புறம் எல்லாம் கிளம்பிருச்சு. கன்றுக்குட்டிக்கு பால் விடாமல் எல்லா பாலையும் நானே கறந்துடுற மாதிரி இங்கிட்ட அங்கிட்டு தாவிக்கிட்டு அலையுதுங்க. எப்படி தான் கறக்காதுன்னு தெரியாமல் சரி கன்றுக்குட்டி குடிக்க விட்டு ஒன்றும் இல்லை, கன்று போட்ட புதுசில் அதனால சேட்டை கொஞ்சம் ஓவராக தான் இருக்கும், போக போக பழகிரும்.